சில நேரங்கள்ல ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்ல பணமா கூட இருக்கலாம். அதுக்காக பகலா உழைப்போம், அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஐயோ இது கிடைக்குமா கிடைக்காதான்னு தூக்கத்தே கெடுத்துக்குவோம். ஆனா நாம எவ்ளோ தூரம் அதை துரத்தி போறோமோ அவ்ளோ தூரம் அது நம்மள விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும். இது நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஒரு மேஜிக். நமக்கு வேண்டியதை அடையணும்னா அதை துரத்துறத முதல்ல நிறுத்தணும். ஆமாங்க, அமைதியாக இருங்கள். நீங்கள் நினைத்ததை இந்த பிரபஞ்சம் உங்கள் மடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இதேதோ காத்துல விடுற வார்த்தை இல்ல. உளவியல், அதாவது சைக்காலஜி மற்றும் பிரபஞ்ச விதிகளோட மிகப்பெரிய ரகசியம். வீடியோவை முழுசா பாருங்க. இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற மிகப்பெரிய பாரம் இறங்க போகுது. மணலை இறுக்கி பிடிக்கும் விதி. கொஞ்சம் மணல உங்க கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அத லேசா பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த மணல் உங்க கையிலேயே பாதுகாப்பா இருக்கும். ஆனா இந்த மணல் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பயந்து உங்க கைய ரொம்ப இறுக்கி பிடிச்சீங்கன்னா என்னாகும்? உங்க விரல் இடுக்குகள் வழியா அந்த மணல் மொத்தமா கீழே சிந்திடும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறது தப்பில்ல. ஆனா அது கிடைச்சாதான் என் வாழ்க்கையே, அது இல்லனா நான் செத்துருவேன்னு ஒரு டெஸ்பரேஷன், அதாவது ஒரு வெறித்தனமான பயத்தோட அதை அணுகும்போது அங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாகுது. பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா? நீ எதை இழந்துருவேன்னு பயப்படுறியோ அத உன்னை விட்டு தூரமா கொண்டு போயிடும். ஏன்னா பயம்ங்கிறது ஒரு தாழ்வான அதிர்வலை. அந்த பயத்தோட நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல பதற்றம் இருக்கும், தப்பு பண்ணுவீங்க. அதனால முதல்ல அந்த பயத்தை விடுங்க. சரி, அமைதியா இருந்தா எப்படி வேலை நடக்கும்? நானே கஷ்டத்துல இருக்கேன், எப்படி அமைதியா இருக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு குளம் இருக்கு. அந்த தண்ணி ஃபுல்லா கலங்கி போய் அலை அடிச்சுக்கிட்டே இருந்தா அதுல உங்களால உங்க முகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அதே தண்ணி எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருக்கும்போது அது ஒரு கண்ணாடி மாதிரி மாறும். உங்க முகத்தை தெளிவா பார்க்கலாம். நம்ம மனசும் அந்த குளம் மாதிரிதான். பயம், கவலை, சந்தேகம்னு கலங்கி போயிருக்கும்போது நம்ம கண் முன்னாடி ஒரு நல்ல வாய்ப்பு வந்தாலும் அது நமக்கு தெரியாது. தப்பான முடிவுகளே எடுப்போம். ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது, ஸ்டேட் ஆஃப் காம்னஸ், உங்க அறிவு வேலை செய்யும். ஓகே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுதான் உங்களை வெற்றியின் பக்கம் கூட்டிட்டு போகும். பிரபஞ்சம் எப்பவுமே அமைதியான மனசோட தான் பேசும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் லெட்டிங் கோ, அதாவது விட்டு விடுதல். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லெட்டிங் கோ அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம சும்மா சோம்பேறியா வீட்ல உட்கார்ந்துக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. சத்தியமா கிடையாது. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துக்காக உங்க 100% உழைப்ப போடுங்க. முழு மூச்சா வேலை செய்யுங்க. ஆனா ரிசல்ட் என்ன ஆகுமோன்னு அப்படிங்கிற கவலைய அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னதும் இதேதான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீங்க ஒரு விதைய விதைக்கிறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, உரம் போடுறீங்க. அது உங்க வேலை. ஆனா அடுத்த நாளே போய் மண்ணை தோண்டி விதை முளைச்சிருச்சான்னு பார்த்தா அந்த விதை வளருமா? செத்து போயிடும். விதைச்சிட்டீங்களா? நம்பிக்கையோட அமைதியா இருங்க. அது முளைக்க வேண்டிய நேரத்துல பிரபஞ்சம் அதை பிரம்மாண்டமா வளர வைக்கும். ட்ரஸ்ட் த டைமிங் ஆஃப் யோர் லைஃப். உங்களுக்கு வேண்டியதை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும்னு ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. தெளிவாக கேளுங்கள். ஆஸ்க் கிளியர்லி. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல நீங்க தெளிவா முடிவு பண்ணுங்க. எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நெகட்டிவா கேட்காம, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு பாசிட்டிவா கேளுங்க. செயலில் இறங்குங்கள். டேக் அலைன்ட் ஆக்ஷன். சும்மா உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணா மட்டும் பணம் கொட்டிடாது. உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி நீங்க உழைக்கணும். உங்க உழைப்பு தான் பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புற சிக்னல். சரணடைந்து விடுங்கள். சரண்டர் அண்ட் ரிசீவ். இதுதான் ரொம்ப முக்கியம். வேலை செஞ்சு முடிஞ்சதும் அமைதியாயிடுங்க. நான் என் பெஸ்ட்டை கொடுத்துட்டேன், இது எனக்கு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா இதைவிட பெரிய ஏதோ ஒன்ன பிரபஞ்சம் எனக்கு வச்சிருக்குன்னு முழுசா நம்புங்க. அந்த சரணாகதி வரும்போது உங்க வாழ்க்கையில நடக்கிற மேஜிக்கை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. என் அன்பான நண்பர்களே, இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களை விட்டு போயிருக்கலாம். இல்ல ஒரு வேலை கிடைக்காம மன அழுத்தத்துல இருக்கலாம். தயவு செஞ்சு உங்களை நீங்கே வருத்திக்கிறத இப்பவே நிறுத்துங்க.
ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுங்க. எல்லாம் சரியாகிடும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் கண்டிப்பா ஒரு பலன் இருக்கு. அமைதியா இருங்க. உங்க வேலைய மட்டும் நேர்மையா பண்ணுங்க. அந்த பிரபஞ்சம் ரொம்ப பெரியது. அது உங்களுக்கான சரியான பாதைய சரியான நேரத்துல கண்டிப்பா திறந்துவிடும். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி மனக்குழப்பத்துல இருக்கிற உங்க நண்பர்கள் யாராவதுக்கு கண்டிப்பா தேவைப்படலாம். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட அந்த லெட்டிங்கோ அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை அனுபவிச்சு வாழ்வோம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம அந்த